பெரம்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சட்டத்திற்கு புறம்பாக காட்டு பகுதிகளில் பதுக்கி வைத்து புதுச்சேரி மாநில மதுபாட்டில்களை விற்ற கும்பலின் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. மூட்டை மூட்டையாக மதுபாட்டில்களை இறக்கி கல்லா கட்டி வந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? தமிழ்நாட்டில் நண்பகல் 12 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை டாஸ்மாக் கடை திறந்திருக்கும். மீதி நேரங்களில் மது கிடைக்காமல் அலையும் குடிமகன்களுக்கு பொது சேவை செய்வதாக நினைத்து சிலர் சட்டவிரோதமாக கூடுதல் விலை வைத்து பிளாக்கில் மதுபாட்டில்களை விற்று கல்லா கட்டி வருகின்றனர். தூங்கி எழுந்ததும் கை நடுங்கும் ட்ரிங்க்ஸ் பாய்ஸ்களும், சரக்கு பத்தாமல் உறங்க முடியாமல் தவிக்கும் ட்ரீம் பாய்ஸ்களும் இந்த ஆஃபரை பயன்படுத்தி பிளாக்கில் சரக்கு வாங்கி ஹெல்த்தை வீணடிக்கிறார்கள். அவர்களுக்காகவே ஒரு கும்பல் மயிலாடுதுறை மாவட்டத்தை சட்டவிரோத மதுபான குடோனாக மாற்றி வருகின்றனர். குறிப்பாக பாண்டிச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து அதிக அளவில் மதுபாட்டில்கள் வாங்கி வந்து சட்டவிரோதமாக விற்பனை செய்து வருகின்றனர். மங்கை நல்லூர் ரயில்வே டிராக் பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் எந்தவித அச்சமும் இன்றி சாக்குப்பையில் மதுபாட்டில்கள், தண்ணீர் மற்றும் சைடிஷ் வகைகளை பதுக்கி வைத்து வாட்டருக்கு 250 ரூபாய் முதலும் பீர் வகைகள் 350 ரூபாய் வரையிலும் கல்லா கட்டுகின்றனர். இதேபோன்று மயிலாடுதுறை கோடங்குடி பகுதியிலும் சட்டவிரோத சாராய விற்பனையில் ஈடுபடுகின்றனர். போலீசாரின் கெடுபிடியை மீறி இப்படி ஒரு சட்டவிரோத விற்பனை அரங்கேறுவது எப்படி? டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் இதில் தொடர்பு உண்டா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக மயிலாடுதுறை காவல் நிலைய போலீசார் நடத்திய விசாரணையில் மங்கை நல்லூரைச் சேர்ந்த சாராய வியாபாரி முருகவேலை கைது செய்து மற்றொரு சாராய வியாபாரியை தேடி வருகின்றனர். தனிப்படை அமைத்து களத்தில் இறங்கியுள்ள போலீசாரின் வலையில் மேலும் சிலர் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.